அது எப்படி அவ்வளோ பெரிய கடவுள் உலோண்ட அப்பத்துக்குள்ளே இருக்க முடியும்? அது ஒன்று கேள்வி கேட்கிறார்களா? அதே மாதிரி அதை எப்படி நாம் கடவுள் இனமாக மாற வேண்டும், மாற முடியும்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாம் நம்ப வேண்டிய ஒரு செயல் என்னன்னா, நம்மையெல்லாம் அவர் கடவுள் இனமாக மாற்ற முடியும். எப்படி அவர் மனித இனமாக மாற முடிஞ்சிச்சோ, கடவுள் மனித இனமாக மாற முடியும் என்றால், மனித இனமும் கடவுள் இனமாக மாற்றப்பட அவரால் முடியும். அதை நாம் நம்ப வேண்டும். அதுதான் கத்தோலிக்க நம்பிக்கை. பாவத்தை போக்குனா மோட்சம், பாவம் இருந்தால் நரகம், அது கத்தோலிக்க நம்பிக்கை இல்லை. ஏன் பாவிகளை தேடி தத்தெடுக்கிறார்? ஏன் பாவிகளை தேடி வருகிறார்? அது ஏற்கனவே பார்த்துருக்கோம், நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன் பாவிகளை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், பாவம் யார் செய்வார்கள் என்றால், சாத்தானால் சோதிக்கப்படுகிறவர்கள் தான் பாவம் செய்வார்கள். சாத்தான் சோதிக்காத ஒரு நபர் இருப்பார் என்றால் அவர் பாவமே செய்யாத நபராக இருப்பார். அப்போ யாரை சாத்தான் சோதிப்பான் என்றால், யாரெல்லாம் கடவுள் குடும்பத்தில் சேர முயற்சி செய்கிறார்களோ அவர்களை தான் அதிகமாக சோதிக்கிறான். எனவே அவர்கள் பாவிகள் என்று, அதாவது சோதனையில் தோற்று போகும்போது விழும் பொழுது அவர்கள் பாவிகள் என்று இந்த உலகத்தாரால் பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி மக்கள் தான் எனக்கு வேணும். யாரை சாத்தான் சோதிக்கிறானோ அவன்தான், அந்த நபர் தான் அன்பு உள்ளவன், என்னிடத்தில் அன்பு உள்ளவன் என்று கடவுள் சொல்கிறார். அதனால் சொல்கிறார், காணாமல் போன ஆடை தான் நான் தேடி போவேன். ஏன்? காணாமல் போன ஆடு என்பது நெறிக்கேடு, வழி தவறி போன ஆடு. ஏன் வழி தவறி போயிருக்கிறது என்றால், அது சோதனைக்கு உட்பட்டு காணாடிக்கப்பட்டது. யாரால்? எதிரியால். காணாமல் போகாத ஆடு எதிரியால் சிறிது கூட சீண்டப்படாத ஆடு, இழுத்து செல்லப்படாத ஆடு. அப்போ யாரை சோதிக்கிறான் சாத்தான் என்றால், யாருக்கு கடவுளிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவர்களை சோதிக்கிறான். அதனால் இங்கே பிரித்து கொடுப்பது எது என்றால், கடவுளின் குடும்ப உறவு அப்படின்னா அவருடைய விண்ணக வாழ்வு அப்படின்னா அவருடைய கடவுள் நிலையை மனிதர்களுக்கு பிரித்து தருகிறார். கடவுளாக நாம் மாறும். இப்போ நாமெல்லாம் இப்பொழுது தற்காலிக பிள்ளைகள் என்று சொல்வோம் என்றால், பல கத்தோலிக்கர்கள், குறிப்பாக குருக்கள், ஆயர்கள், இவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். நாமளும் இப்பயே தான் பிள்ளை ஆயிட்டோமே, இப்பயே தான் திருமுழுக்கு பெற்று விட்டோமே, பிறகு எதுக்கு நீ தற்காலிக பிள்ளைன்னு சொல்ற அப்படின்னு சண்டைக்கு வருவார்கள் ஆரம்பத்தில். அப்புறம் வழக்கம் சொன்னான்னு ஒத்துக்குவார்கள். அப்போ இந்த மாதிரி சந்தேகம் எல்லா கத்தோலிக்கரிடமும் இருக்கிறது. நாமளும் இப்பொழுதே பிள்ளைங்களாச்ச, இவன் நான் புதுசாக சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார்கள். இப்பொழுது பிள்ளைகளாக இருப்பது என்பது வேறு. இப்பொழுது பிள்ளைகளாக இருப்பது என்பது மனித நிலையில் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் மீட்பு பெற்ற பின் அவருடைய உண்மையான பிள்ளையாக இருப்பது என்பது, நிரந்தர பிள்ளை என்பது, கடவுள் இனமாக மாறிய பின் அவருடைய பிள்ளையாக இருப்பது தான் மீட்பு. இப்பொழுது எல்லாருமே பிள்ளைகள். யாரெல்லாம்? எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பிள்ளைகள். திருமுழுக்கு பெறாதவனும் கடவுளுடைய பிள்ளை தான். சரியா? அதனால் இதை தான் பிரித்து தருகிறார். பிரித்து தருதல் என்றால் என்ன என்றால், கடவுளுடைய நிலையை கடவுள் மட்டும் வைத்து கொள்ளாமல் அந்த நிலையை கேட்பவர்கள் அனைவருக்கும் பிரித்து தருகிறார். இந்த கூட்டம்தான், இந்த நிலைதான் மீட்பு பெற்ற நிலை என்று சொல்கிறோம். இதை ஆனால் பிரித்து தரதான் அழைக்கிறார். வாருங்கள் திருப்பலிக்கு வாருங்கன்னா இதுதான். திருப்பலிக்கு போனோம்னா நம்மளாம் நாளை கடவுளாக மாறினாதான் நிலைவாழ்வு. மனிதனாக இருப்பவர்களுக்கு நிலைவாழ்வு அல்ல. இயேசு உயிர் பெற்று எழுந்த பின் இப்பொழுது நிலைவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிர் பெற்று வராதவராக இருந்தால் அவர் இப்பொழுது கடவுளாக மாறிய மனிதன் என்ற நிலையில் இல்லாமல் இருப்பார். இப்போ எந்த நிலையில் இருக்கிறார் என்றால், கடவுள் என்ற நிலையில் இருந்த அவர் மனித நிலையும் எடுத்து அதில் வாழ்ந்து காட்டிவிட்டார். எனவே முழு மனிதன் முழு கடவுள் என்ற நிலையில் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம்.
இதையே ரிவர்ஸில் நாம் செய்கிறோம். மனித நிலையில் இருந்து கடவுள் நிலையும் பெற்று முழு மனிதனாகவும் முழு கடவுளாகவும் மாற இருக்கிறோம். கடவுள் என்றால் இங்கே படைக்கும் கடவுள் அல்ல, நம்மளுக்கு படைக்கும் ஆற்றலையும் தருவார், ஆனால் அதுக்கப்புறம் படைப்பு தேவையில்லை என்று சொல்கிறார். எனவே அந்த சக்தி பெற்றவராக நாம் அந்த இனத்தை சேர்ந்தவராக மாறுவோம். இப்போ யாரை கடவுள்னு சொல்கிறோன்னா நம்மை படைத்தவரை மட்டும் கடவுள் என்று சொல்கிறோம் இல்லையா? அதுதான் புனிதர்களுடைய நிலை. அதுதான் இன்று எப்படி மாதா எல்லா இடத்துலையும் அவங்களால போய் பேச முடியுது, எல்லா இடத்துலையும் காட்சி தர முடியுது, எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் ஜபத்தை கேட்க முடியுது, ஆம்னிபொட்டன்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த சக்தி எப்படி கிடைத்தது என்றால் மாதா அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அதான் எப்போ என்றால் அமல உற்பவி அவர்கள் உட்படுத்த போதே அவர் அந்த நிலைக்கு தகுதியுடையவர் என்று காட்டி கடவுள் அமலமாக, அமலம் என்றால் அழுக்கு இல்லாத நிலை, கரை, அந்த கரை அதாவது உறவு உள்ள நிலை, உறவு உள்ள நிலையில் மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறார்.